ஓம் சாந்தி. 28/12/2024 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களின் அனைத்து பொக்கிஷங்களாலும் செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருந்தார். நீங்கள் ஈஸ்வரியப்படி நடந்தால் போதும். நல்ல முறையில் முயற்சி செய்து ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள். மாயிடம் தோல்வி அடையாதீர்கள். ஈஸ்வரிய வழியின் மூலம் குழந்தைகளாகி நீங்கள் தங்களது வீட்டிற்கு செல்கிறீர்கள். பின்னர் புது உலகில் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். தெய்வீக வழியின் மூலம் நீங்கள் சதா சுகமானவர்களாக இருக்கிறீர்கள். எனில் அதுவும் கூட தந்தையின் மூலம் இந்த நேரத்தில் அடைந்த வழியாகும். இருப்பினும் கீழே இறங்கியே வருகிறீர்கள். மனித வழி துக்கமானவர்களாக ஆக்குகின்றது. ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதற்காக முதலில் படிப்பு கற்பிக்கும் தந்தையின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறப்படுகின்றதோ அப்பொழுது ஆத்மாவுக்கு தனது வீட்டின் நினைவு வருகின்றது. நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வரும்பொழுது சப்தத்தில் வந்து விடுகிறீர்கள். நான் உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக சப்தத்தில் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். அனைத்தை விட மிகப்பெரிய நதி பிரம்மபுத்திரா நதியாகும். இவர்தான் அனைவரை விட மிகப்பெரிய நதி ஆவார். இங்கு தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. இவர் மகாரதி, அதாவது அனைவரை விட மிகப்பெரிய ஞான நதியாக உள்ளார். பிரம்மபுத்திரா என்றாலே ஞான நதியாகும். மனிதர்களிடத்தின் பல வழிகள் உள்ளன. சிலர் இவ்வாறு கூறுகின்றார்கள், சிலர் அவ்வாறு கூறுகின்றார்கள். இப்போது நீங்கள் மனிதர்களின் பல வழிகளையும் புரிந்திருக்கின்றீர்கள் மற்றும் ஒரு ஈஸ்வரிய வழியை புரிந்திருக்கின்றீர்கள். எத்தனை வித்தியாசம் இருக்கின்றது! ஈஸ்வரிய வழிப்படி நீங்கள் மீண்டும் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். அசுர வழியின் மூலம் வீழ்ச்சியை அடைகின்றீர்கள். தெய்வீக வழியில் சுகம் இருக்கின்றது, அசுர வழியில் துக்கம் இருக்கின்றது. பாபா மாயை என்ற பூதம் என்னை தோல்வியடைய செய்துவிட்டது என்று கூறக்கூடாது. தேக அபிமானத்தினால்தான் நீங்கள் மாயிடம் தோல்வி அடைகிறீர்கள். பாவம் செய்கிறீர்கள் என்றால் சிறை தண்டனை அடைவீர்கள். முதலில் கற்பிக்கும் ஆசிரியரின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். தந்தை நமக்கு இதை புரிய வைத்திருக்கின்றார். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது உங்கள் விருப்பம் என்று கூறுங்கள். இப்போது நாம் ஒரு தந்தையின் நினைவில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் அனைவரும் மாயின் புதைகுழிலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். வெளிக்கவர்ச்சிகள் எவ்வளோ இருக்கின்றது! நான் உங்களை புதைகுழியிலிருந்து விடுவிக்கின்றேன். சிலர் ஞான படிப்பு படிக்க நேரமில்லை என்று கூறுகிறார்கள். பின்னர் எப்படி தேவதையாக ஆக முடியும்? மாயை மிகவும் பிரபலமானது என்பது குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். ஏதாவது தவறுகளை செய்வித்து கொண்டே இருக்கின்றது. ஏதாவது தவறான தலைகீழான பாவங்களை ஏற்பட்டுவிட்டால் தந்தையிடம் உண்மையான உள்ளத்துடன் கூற வேண்டும். ராவணனின் உலகம் பாவம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நாம் ஜென்மங்களாக பாவிகளாக இருக்கின்றோம். ராவண ராஜ்யத்தில் அவசியம் பாவம் செய்திருக்கின்றோம். மருத்துவரிடத்தில் வெட்கப்பட்டால் பிறகு வியாதி எப்படி நீங்கும்? பிறகு உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கும். தந்தையை நினைவு செய்ய முடியாது. உண்மை கூறும் பொழுதுதான் நினைவும் செய்ய முடியும். குழந்தைகளே, நீங்கள் பாவ ஆத்மாக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. சத்தியமான சத்குரு அழிவற்ற மூர்த்தி தந்தை ஆவார். யாருடைய சாட் நன்றாக இருக்கின்றதோ அவர்களுக்கு போதை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். லக்ஷ்மியிடம் செல்வத்தை மட்டுமே கேட்கின்றனர், அம்பாவிடம் அனைத்தும் கேட்கின்றனர். அம்பாவின் புகழ் அதிகமாக இருக்கின்றது. தாய்மார்களின் புகழ் அதிகமாக ஏற்படுகின்றது. தனது வியாதியை ஒருபொழுதும் மருத்துவரிடத்தில் மறைக்க கூடாது. மாயின் பூதங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்காக அவசியம் சேவை செய்ய வேண்டும். தன்னை அழிவற்ற ஞான செல்வத்தின் மூலம் செல்வந்தனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாவ ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது.
படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். இந்த கல்யாணக்காரி யுகத்தில் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய இயற்கை வென்றவராக, மாயை வென்றவராக ஆகுக. சங்கம யுகத்தை மங்களமான யுகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த யுகத்தில் சதா நான் கல்யாணக்காரி ஆத்மா. முதலில் சுயத்திற்கு நன்மை செய்வது, பிறகு அனைவருக்கும் நன்மை செய்வதே என்னுடைய கடமையாகும் என்ற இந்த சுவமானங்கள் சதா நினைவிருக்க வேண்டும். மனித ஆத்மாக்கள் என்ன? நாம் இயற்கைக்கும் நன்மை செய்பவர்கள். ஆகையினால் இயற்கை வென்றவர்களாக, மாயை வென்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். எப்பொழுது ஆத்மா புருஷர் இயற்கை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றதோ அப்பொழுது இயற்கை கூட சுகம் தரக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. அவர்கள் இயற்கை மற்றும் மாயினுடைய கொந்தளிப்பில் வர முடியாது. அவர்கள் மீது நன்மையற்ற வாயு மண்டலத்தின் தாக்கம் ஏற்பட முடியாது. ஒருவருக்கொருவர் கருத்துக்களுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் மரியாதைக்குரிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.